ரஷ்யா தேசத்திலே ஒரு வாலிபன், வன்யா என்கிற ஒரு வாலிபன் காணப்பட்டான். அவனுக்கு வயது 16 வயதாக இருக்கும் பொழுது அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். அவனுடைய அண்ணன் அந்த ரஷ்ய தேசத்தின் செம்படை இயக்கமாகிய ஒரு கம்யூனிச இயக்கத்திலே ஒரு இளைஞரணி உறுப்பினராக காணப்பட்டான். இந்த வன்யாவுக்கும் சில சூழ்நிலையின் காரணமாக தன்னுடைய 18வது வயதிலே இந்த செம்படை அணியிலே, கம்யூனிஸ்ட் அணியிலே இவனும் சேர்த்து கொள்ளப்பட்டான். அப்படியாக இருக்கும் பொழுது இவன் தேவனை, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டது நிமித்தம் ஒவ்வொரு நாளும் இயேசுவை அதிகாலையிலே தேடுகிற பழக்கமுடையவனாக காணப்பட்டான். இவ்வாறு இருக்கும் பொழுது இந்த செம்படை அணியிலே ஒவ்வொரு நாளும் 6 மணி ஆகும் பொழுது இந்த இராணுவ வீரர்கள் அணிவகுப்பு செய்வார்கள். இந்த அணிவகுப்பிலே இந்த வன்யாவும் பங்கு பெறுவான். ஒரு நாள் இந்த அணிவகுப்புக்கு மிகவும் கொஞ்சம் லேட்டாக வருவான். உடனே அதில் உள்ள கர்னல் கேட்பாங்க, ஏன் லேட் ஆச்சுன்னு. அவனுக்கு அப்போ பொய் சொல்லக்கு மனதில்லை. அவன் உடனே சொன்னான், நான் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தேன் என்று. இந்த ரஷ்ய தேசமானது எப்படிப்பட்ட தேசம் என்றால் ஒரு நாஸ்திகவாதியான தேசம், தேவன் இல்லை என்று கூறுகிற ஒரு தேசமாய் காணப்பட்டது. அப்பொழுது இந்த இயேசுவை பற்றி கூறின உடனே மிகவும் கோபமடைகிறார்கள். கோபமடைந்த அன்றைய தினத்திலே அவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கிறார்கள். என்ன செய்ய வேண்டும் என்ற இன்றைக்கு இந்த இராணுவ தளத்தில் உள்ள அனைத்து அறைகளையும் முழங்கால் கொண்டே போய் ஒவ்வொரு அறையும் சுத்தம் செய்ய வேண்டும் என்ற ஒரு பனிஷ்மெண்டை கொடுக்கிறார்கள். அப்படியே நாட்கள் செல்லுகிறது. சிறிது நாட்கள் சென்ற பொழுது இவனை இன்னொரு முகாமுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். இன்னொரு முகாமுக்கு அனுப்பி வைக்கப்படும் பொழுது இவருடைய ஃபைலை பார்க்கும் பொழுது இவருக்கு கொடுக்கப்பட்ட பனிஷ்மெண்ட் எல்லாம் அந்த ஃபைலில் காணப்படுகிறது. அங்கே உள்ள அந்த தளபதிக்கு இவரை பற்றி புரிந்து கொண்டது, இவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் என்று, எப்படியாவது இவனை மனம் திருப்ப வேண்டும் என்று அவன் நினைத்து இவனை ஒரு சிறிது நாட்கள் ஒரு பட்டினி போடுகிறார். எந்த ஆகாரம் கொடுக்காமல் பட்டினி போடுகிறார். இதை கண்ட அந்த வன்யா மிகவும் சந்தோஷப்பட்டு, இயேசுவுக்காக நான் இந்த நாட்களை உபவாச நாட்களாக எடுத்துக்கொள்ளுகிறேன் என்று மிகவும் உபவாசத்தோடு கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருந்தான். இதை கண்டு அந்த தளபதிக்கு ஆச்சரியமாக காணப்பட்டது. இவனை எந்த வகையிலும் இவனை சோர்வடைய செய்ய முடியவில்லை என்று சிறிது நாட்கள் கழிந்த பொழுது ஒரு கடுங்குளிர் நாட்களிலே இவருக்கு அந்த ஒரு மெல்லிய ஆடைகளை கொடுத்து 12 நாட்கள் கடுங்குளிரிலே இவனை விடப்பட்டார்கள். இந்த கடுங்குளிர் காலத்திலே மிக மிக மெல்லியதான அந்த ஆடையை அணிவித்து அனுப்பினார்கள். இந்த குளிர் காலத்திலே இவன் என்ன செய்வான் என்று இவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அன்றைய தினம் இரவிலே கர்த்தர் தன்னுடைய தூதனை அனுப்பி அவனுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார். அந்த தூதனுடைய பிரகாசத்திலே இவருடைய சரீரம் அனல் கொள்ளுகிறது. அனல் கொண்டு மிகவும் சந்தோஷத்தோடு ஆண்டவரை பாடிக்கொண்டே இருக்கிறார். அந்த 12 நாட்கள் முடியும் பொழுதும் அவன் மிகுந்த உற்சாகத்துடனும் சந்தோஷத்துடனும் காணப்படுகிறார். இந்த தளபதி கேட்கிறார், உனக்கு என்ன ஆயிட்டு? இவ்வளோ குளிரிலே போட்ட பிறகும் நீ மிகுந்த சந்தோஷத்தோடும் உற்சாகத்தோடும் காணப்படுகிறாயே, என்ன ஆயிட்டு என்று கேட்கும்போது இவன் இயேசுவை பற்றி கூறுகிறார். இயேசு யார் என்பதை கூறுகிறார். தான் ரட்சிக்கப்பட்டதை கூறுகிறார். இயேசுவின் அன்பின் அடையாளத்தை கூறுகிறார். 12 நாட்களும் தேவதூதர்கள் தன்னை காப்பாற்றினதை ஒவ்வொன்றாக கூறுகிறார். இந்த தளபதியின் இருதயத்திலும் அந்த இயேசுவை பற்றிதான ஒரு பற்றுதல் ஏற்படுகிறது. இயேசுவை அறிய முற்படுகிறார். அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்திலிருந்தும் இவரை மாற்றி விடுகிறார். அந்த 12ஆம் நாள் காணப்பட்டு இந்த சாட்சி சொல்லப்பட்ட அன்றைய நாளிலே இவனை ஒரு சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த சிறையிலிருந்து பார்க்கும் பொழுது இவனுடைய ஃப்ரெண்டு அந்த சிறையில் உள்ள இன்னொருத்தர் பார்க்கும் பொழுது அந்த அறையில் கட்டிலே இவன் இல்லை. இவன் காணாத உடனே இவன் எங்கே போயிட்டான் என்று பார்க்கிறார்கள். அந்த நேரம் என்ன நடக்கிறது என்றால், கர்த்தர் இவனை சில தூதர்களை விட்டு மறுரூபமாக்கப்பட்டு பரலோக பல தரிசனங்களை காண்பிக்கும்படியாக இவரை எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், பட்டிருக்கப்படுகிறது. சிறிது நேரம் கழித்து இந்த கூட உள்ள ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்பொழுது இவங்க ஆளை காணல, இவன் வெளியே போகிறதுக்கு எந்த விதத்திலும் சான்ஸ் இல்லை. அடுத்த நாள் கேட்குறாங்க, நாங்கள் நைட்டு பார்க்கும்பொழுது நீ இல்லாமல் இருந்தே, என்ன நடந்தது, எங்கே போனேன்னு. அப்போ இவர் தேவனுடைய தரிசனங்களையும் பரலோக ராஜ்யத்தின் மகத்துவங்களையும் தேவன் தன்னை நடத்தி கொண்டு வரதும் இயேசுவை பற்றி கூற ஆரம்பிக்கிறார். இதை கேட்ட அநேக மக்கள் இயேசுவை இவன் அடைக்கப்பட்ட இடத்திலிருந்து
இயேசுவை பற்றி அறிந்து கொள்ளுகிறார்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். மிகுந்த ஒரு பரபரப்பு காணப்படுகிறது. உடனே இந்த வன்னியாவை மீண்டும் வேறொரு முகாமுக்காக அனுப்பி வைக்கிறார்கள். அங்கும் சிறையில் அடைக்கிறார்கள். பல கொடுமையான கொடுமைகளை, பனிக்கட்டிகளை எல்லாம் உடம்பில் போட்டு பல கொடுமைகளை செய்கிறார்கள். எந்த விதத்திலும் இவனுடைய சந்தோஷம் குறையவில்லை. ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கிறான். ஆண்டவரை மறுதலிக்கவும் இல்லை. இந்த சூழ்நிலையிலே பார்க்கும் பொழுது இந்த நிலையிலே இவனை அந்த அப்பொழுதுள்ள கர்னல் மார்சன் என்பவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார்கள். இந்த மார்சன் இவரை சிறையிலே அடைக்கப்பட்டிருந்தாலும் இவனை தன்னுடைய ஒரு காரோட டிரைவராக இவனை நியமித்துக் கொள்கிறார். இந்த கர்னல் மார்சனுக்கு டிரைவர் வேலையாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த வன்னியா. அப்படி இருக்கும் பொழுது ஒரு கோதுமை அறுவடை நாட்களிலே இந்த அரசுக்கு சொந்தமான ஒரு பண்ணையிலே இந்த கோதுமைகளை சேர்க்கும்படியாக இந்த வண்டியை ஓட்டி கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெரிதான ஆக்சிடெண்ட் நடக்கிறது. இந்த ஆக்சிடெண்டிலே இவனை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. மிகுந்த சீரியஸாக காணப்படுகிறார். டாக்டர்ஸ் பரிசோதித்து பார்க்கும் பொழுது இவனுடைய வலது கையும் வலது நுரையில் உள்ள கீழ்ப்பகுதியும் வெட்டி எடுக்கப்பட வேண்டும், அகற்றப்பட வேண்டும் என்று ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. நாளைய தினமே இது அறுவை சிகிச்சை மூலமாக வலது கையும் வலது நுரையிலின் கீழ்ப்பகுதியும் எடுத்து மாற்ற வேண்டும் என்று ரிப்போர்ட் கொடுத்து அடுத்த நாளுக்காக அந்த ஆபரேஷனுக்காக எல்லா ஆயத்தமும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இரவு அந்த வன்னியா கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கார். தேவன் தன்னுடைய பிரசன்னத்தை, தேவன் தரிசனமாகி அவனை முழுவதுமாக சுகமாக்குகிறார். அடுத்த நாட்கள் டாக்டர்ஸ் செக் பண்ணும் பொழுது மகாபரி ஆச்சரியம், டாக்டர்ஸுக்கு நம்ப முடியாத ஆச்சரியம். இது எப்படி ஆயிட்டே இவிடத்திலே கேட்கிறார், என்ன நடந்தது, நேற்றைய தினம் இப்படி இருந்ததே, இன்றைய தினம் நீ நார்மலாக இருக்கிற, என்ன நடந்தது என்று இவன் மீண்டும் அந்த டாக்டர்ஸ் மத்தியில் இயேசுவை குறித்து மிகவும் சாட்சி கொடுக்கிறார். என் இயேசு யார் என்பதை, அவர் எப்படியெல்லாம் தனக்கு ஆதரவாக இருக்கிறார் என்பதை சொல்லிக் கொடுங்க. அந்த டாக்டர் அந்த இடத்திலே மெய்யான இயேசு கடவுள் உண்டு என்பது, அந்த தேசம் கடவுளே இல்லை என்று அறிக்கை செய்கிற தேசத்திலே கடவுள் என்பவர் உண்டு என்பதும், அந்த தேவன் இயேசு கிறிஸ்து என்பதை அந்த டாக்டர் ஏற்றுக்கொண்டு இயேசுவை அந்த இடத்திலே ஏற்றுக்கொள்கிறார். அவர் தன்னுடைய ரிப்போர்ட்டிலே எழுதுகிறார், இயேசு என்பது தேவன் என்பது ஒருவர் உண்டு, அது இந்த வன்னியாவின் சாட்சி மூலம் உணரப்பட்டது என்று தன்னுடைய ஃபைலில் எழுதி அந்த கர்னல் மார்சனுக்கு அனுப்புகிறார். அது அந்த ரிப்போர்ட் அவருடைய அந்த நிரந்தரமான ஃபைல்லையே கோர்க்கப்படுகிறதா காணப்படுகிறது. தேவனே இல்லை என்று உள்ள ராஜ்யத்திலே தேவன் ஒருவர் உண்டு, அவர் இயேசுதான் என்கிற ஒரு ரிப்போர்ட் அந்த இடத்திலே பதிவாகிறது. அப்படி இருக்கும் பொழுது மீண்டும் பல முகாம்களுக்காக அனுப்பி வைத்து கொண்டே இருக்கிறார். பல விதத்திலும் சோதனைகளும் அவருக்கு பாடுகளும் கொடுக்கப்பட்டே இருக்கிறது. ஒரு நாள் ஆகும் பொழுது இவரே பெரிய ஒரு பனிக்கட்டிகள் எல்லாம் ஐஸ் எல்லாம் அடைச்சப்பட்ட ஒரு ரூமில் மிகவும் அடைத்து வைத்திருக்கிறார்கள். இந்த கர்னல் மார்சனுக்கு எப்படியாவது இவனை கர்த்தரை மறுதலிக்க செய்ய வேண்டும் என்று ஒரே குறிக்கோளாக இருந்து பல விதத்திலும் துன்புறுத்துகிறார்கள். அப்படி அந்த ஐஸ் நிறைந்து அந்த ரூமில் அடைக்கப்பட்டு வைத்திருக்கிறார்கள். அடைக்கப்பட்டு இருக்கும் பொழுது கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார். அப்பொழுது கர்த்தர் சொல்கிறார், இயேசு இன்றைக்கு யுத்தம் செய்ய போகிறார், இயேசு யுத்தம் செய்ய போகிறார், நீ எனக்காக யுத்தம் செய், நீ சந்தோஷத்தோடும் உற்சாகத்தோடும் இரு, இயேசு உலகத்தை ஜெயித்தார், இயேசு இன்றைக்கு யுத்தம் செய்ய போகிறார் என்று மறுபடியும் அவனுடைய செவிகளிலே தொனித்து கொண்டே இருந்தது. அவன் மிகுந்த சந்தோஷத்தோடே காணப்பட்டே கொண்டிருந்தார். இந்த கர்னல் மார்சனுக்கு ஒரே ஆச்சரியமாயிருந்தது, என்ன செய்தாலும் இவன் உற்சாகத்தோடே கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கிறானே, என்ன செய்வதென்று ஒரு வழியும் இல்லை, என்ன பாடு கொடுத்தாலும் இவன் அதிலிருந்தெல்லாம் சந்தோஷத்தோடே கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறான் என்று யோசித்தவன் ரகசியமாக ஒரு திட்டத்தை தீட்டுகிறார். இவன் ரகசியமாக இருந்துட்டு அவனுடைய இருதயத்திலே, இந்த வன்னியாவுடைய இருதயத்திலே ஒரு துளையிடப்பட்ட அந்த துளையின் வழியாக பல உபத்திரவங்களை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வன்னியாவை கொன்று போடுகிறான். கொன்று போட்டு விட்டுட்டு ரிப்போர்ட்டு கொடுக்கிறான். அவன் நீச்சல் அடித்து கொண்டே இருக்கிற இடத்திலே நீரிலே மூழ்கி இறந்து விட்டான் என்று வீட்டிற்கு ரிப்போர்ட்டு கொடுத்து பாடியை அனுப்பி விடுகிறார்கள். இந்த வன்னியாவின் உடல் ஒரு கிறிஸ்தவ முறைப்படி அடக்கம் செய்யப்படுகிறது. இந்த வன்னியா இறக்கும் பொழுது அவனுக்கு 20 வயதாகிறது. 18 வயதிலே அந்த இயக்கத்திலே சேர்கிறான். அந்த 2 வருடத்திற்குள்ளாக அநேக அவன் எங்கெல்லாம் சிறையில் அடைக்கப்பட்டானோ அந்த சிறையில் அடைக்கப்பட்ட இடங்களிலும் அந்த ரஷ்ய முகாம்களில் பல அந்த இராணுவ முகாம்கள் அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளாக வழி நடத்தினார். இப்படியாக இருக்கும் பொழுது இந்த வன்னியா இறந்தாயிற்று. இந்த மார்சனோட இளைய மகன் வாகனத்திலே
சென்று கொண்டிருக்கும் பொழுது வாகனத்திலிருந்து தவறி விழுந்து இறந்து போகிறார். இந்த மால்சனுடைய மனைவியானவள் மனநிலை கோளாறுபட்டு ஒரு பைத்தியமாக அலைகிறாள். அந்த இடத்திலே மால்சனுக்கு உணர்வு வருகிறது, நான் அந்த வன்யாவை கொலை செய்தது நிமித்தம் தேவன் என்னை தண்டிக்கிறார், தேவன் ஒருவர் உண்டு என்னை தண்டிக்கிறார் என்று உள்ளத்திலே புலம்ப ஆரம்பிக்கிறார், உணர்வடைகிறார். இவ்வாறாக நாஸ்திகவாதியாக இருந்த ஒரு நாத்திக ராஜ்யமாயிருந்த ரஷ்யாவிலே கோதுமை மணியாக இந்த வன்யா விழுந்தது நிமித்தம் இன்றைய நாளிலும் இயேசுவுக்காக அந்த கோதுமை மணியாக விழுந்த வன்யாவினால இயேசுவை அறிகிற ஒரு தேசமாய் ரஷ்யாவிலே இயேசுவின் அன்பு பகிரப்பட்ட ஒரு தேசமாய் ரஷ்யாவும் காணப்படுகிற அருமையான தேவ பிள்ளைகளே, நாமும் இயேசுவுக்காக இந்த தேசத்திற்காக சில கோதுமை மணிகளை போன்று நாமும் பிரயோஜனப்படுவோமாக என்று கூறி இந்த சிறு கதையை முடிக்கிறேன்.